வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான மூலிகை ஆனை நெருஞ்சி. இதுக்கு நிறைய பேர் உண்டு. யானை நெருஞ்சி, பெருநெருஞ்சி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு பேர் ஆனை நெருஞ்சி. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மிகவும் ஒரு மகத்துவமான மூலிகை. இந்த மூலிகை எதற்கு அதிகமாக பயன்படுது, இதை எப்படி பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும், இதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க, முதல் தடவை பார்க்குறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூலிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது. இந்த மூலிகை ரொம்ப எளிய முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். கிராமப்புறங்கள் மற்றும் ரோட்டு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கிடைக்கும். இந்த மூலிகையோட இலை, பூ, காயிலே பார்த்தீங்கன்னா முள் இருக்கும். இது எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்தது. இதோட வேறு பகுதியை நம்ம சுத்தம் செஞ்சுட்டு அதையும் நம்ம பயன்படுத்தலாம். அதுலேயும் அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகை செடி இது. பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியாக அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும். அந்த பூவில் கூட அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மூலிகையானது முதல்ல பயன்படுத்தக்கூடியது கிட்னி ஸ்டோன், அதாவது சிறுநீரகத்தில் கல் ஏற்படுறவங்க இந்த மூலிகையை ப்ராப்பராக முறைப்படி பயன்படுத்தினாங்கன்னா சிறுநீரக கல்லானது கரைஞ்சி கண்ணுக்கு தெரியாமல் போகிறது நமக்கே நல்லா தெரியும். நிறைய முறையில் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் எப்படி பயன்படுத்துதுன்னா, முதல் நாள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி காலையில் நம்ம பழைய சோறு அப்படின்ட்டு சாப்பிடுவோம். அந்த சாப்பாட்டில் இந்த இலைகளை போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அந்த இலைகளை எடுத்துகிட்டு அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். இது முதல் முறை. இது ரொம்ப எளிய முறை தான். ஆனால் கொஞ்சம் வளவழப்பு தன்மை அதிகமாக உள்ளது. இந்த இலைகள்லேருந்து வெளியிடக்கூடிய இந்த வளவழப்பானது தான் கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த அந்த வளவழப்பு தன்மை. அதை முழுமையாக நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அந்த கிட்னியில் உள்ள கற்களானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரும். இது ஒரு நாள் 2 நாள் மட்டும் இல்லை, வாரத்துக்கு 2 முறை 3 முறை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா கிட்னி ஸ்டோனானது கண்டிப்பாக சுத்தராக அது சரியாயிடும். இரண்டாவது முறை எப்படின்னா, இந்த இலைகளை பறித்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியானது இலைகளில் உள்ள அந்த வளவழப்பு தன்மையானது தண்ணியில் இறங்கி தண்ணி பார்த்திங்கன்னா வளவழப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு டென்சிட்டி அதிகமாக இருக்கும், திக்காக இருக்கும். அந்த தண்ணியை காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதாவது அதை குடித்த பிறகு 1 மணி நேரம் கழித்து தான் டீயோ காஃபியோ இல்லை வேறு எது வேணாலும் சாப்பிட்ணும். அது இந்த மாதிரி முறையில் நம்ம செஞ்சு வந்தோம்னா கிட்னியில் உள்ள கண்டுகள் சுத்தமாக கரைஞ்சி அது வெளியாயிரும். நீர்த்தாரையில் உள்ள தொற்றுகள், நீர்த்தாரையில் உள்ள எரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள், அது சிறுநீரகத்தில் எரிச்சல் ஏற்படும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ரொம்ப சுத்தமாக ஆரோக்கியமான முறையில் இருக்கிறதுக்கு இந்த மூலிகையை இந்த மாதிரி முறையில் பயன்படுத்தினோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதன் பிறகு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அந்த இலையை அந்த செடியை அப்படியே உருவி கட் பண்ணி அந்த காம்போடு கட் பண்ணி அந்த தண்ணியில் உள்ள அந்த பாத்திரத்தில் நம்ம போட்டு இப்படியே ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா திக்காயிரும். அந்த தண்ணி ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் எப்படியே அதில் ஷேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி திக்காயிரும். அந்த இலையை தூக்கி போட்டு அந்த தண்ணியை அப்படியே நம்ம வெறும் வயிற்றில் உடனே குடிக்கலாம். உடனே குடித்தாலும் இந்த மாதிரி கிட்னி பிரச்சனையில் உள்ள தொற்றுகள், கிட்னி ஸ்டோனு, அந்த மாதிரி எரிச்சல் ஏற்படுறது யூரின் போகும்போது, அந்த மாதிரி மஞ்சள் கலரில் சில பேருக்கு யூரின் போகும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வாக இருக்குது. இந்த மூலிகை சாப்பிடும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆங்கில மருந்துகள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆங்கில மருந்துகளையும் இந்த மூலிகையும் சேர்த்து சாப்பிடும்போது அது பக்க விளைவுகள் ஏற்படும், அது ஆபத்தானது. அதனால் மூலிகையை பயன்படுத்தினீங்கன்னா மூலிகை மட்டும் பயன்படுங்க. ஆங்கில மருந்துகள் பயன்படுத்தினீங்கன்னா ஆங்கில மருந்துகள் மட்டும் பயன்படுத்துங்க. ரெண்டும் சேர்ந்து சாப்பிடாதீங்க, பக்க விளைவுகள் ஏற்படுத்தி ஆபத்தை உண்டாக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த இலைகளோட வாசமானது கொஞ்சம் நம்ம முகம் சுளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப நறுமணம் தரக்கூடிய ஒரு இலைகளோட வாசமாக இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் உள்ள வாசம் மாதிரி தான் இருக்கும். அந்த இலைகளை சுத்தம் பண்ணி அந்த இலைகள் உள்ள சாறை எடுத்து காலையில் நம்ம வெறும் வயிற்றில் நம்ம உடம்பு உள்ளக்குள்ளே சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சியே அதிக அளவில் இருக்கும். இந்த உடல் அதிகமான உஷ்ணமாக உள்ளவங்களாம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா உடல் குளிர்ச்சியை அதிக அளவில் தரக்கூடிய ஒரு சக்தி அந்த இலைகளுக்கு உண்டு. இந்த ஆணை நெருஞ்சில் உள்ள முள்ளை நல்லா காய வச்சு அதை எடுத்து அந்த காய்கள் எடுத்து நல்லா காஞ்சிடும். செடியிலே காஞ்சிருக்கும், இல்லைனா நீங்கள் பறித்து அதை நல்லா காய வச்சிடணும். வெயிலில் காய வச்சு அதை பவுட்ரு மாதிரி செஞ்சு இரவு நேரங்களில் பாலில் போட்டு நம்ம சாப்பிடும்போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை மற்றும் விந்தணுக்கள் குறைபாடு, குழந்தை இல்லாத பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த நெருஞ்சில் முள் பவுடரானது நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. தினசரி இதை நம்ம பாலில் போட்டு சாப்பிட்டு வரும்போது தொடர்ந்து ஒரு 40 நாள் 48 நாள் இது நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். இதுக்கும் கூட இந்த நெருஞ்சில் முள் பவுடரானது ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் இருக்குது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், அதில் ஏற்படக்கூடிய வலிகள், இதுக்கெல்லாமே இந்த மாதிரி நெருஞ்சில் முள் பவுடரை தினசரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகப்படுத்துறதுக்கு கூட இந்த ஆனை நெருஞ்சி நல்ல ஒரு ரிசல்ட்டை தருது. சாப்பிட்டு வந்தோம்னா இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவங்க அதிக அளவில் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜூஸ் மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய அந்த ஜூஸ் மாதிரி முறையில் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆணி நெருஞ்சி செடியோட வேர்களை எடுத்து சுத்தம் பண்ணி அதை கட் பண்ணி நல்லா அரைச்சி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இளஞ்சூட்டில் நல்லா கொதிக்க வச்சு இளஞ்சூடான பிறகு அதை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நமக்கு தீர்வாக போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். குடலில் உள்ள தொற்றுகள் மற்றும் சிறுநீரக பையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சிறுநீரக பாதையில் உள்ள தொற்று, சிறுநீர் போகும்போது எரிதல், மஞ்சள் கலரில் சிறுநீர் போகிறதல் மற்றும் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், இரத்தத்தில் உள்ள கழிவுகள், இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த ஆணை நெருஞ்சி நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது நமக்கு நிறையா வகையில் நமக்கு வந்து இது நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக இருக்குது. குறைந்த காலகட்டங்களில் கிட்னியில் உள்ள கல்களை கரைக்கக்கூடிய சக்தி இந்த ஆணை நெருஞ்சிக்கு அதிகமாகவே இருக்குது. சித்த மருத்துவத்தில் கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கிறதுக்கு முதல் பங்கு வகிக்கிறது இந்த ஆணை நெருஞ்சி. இந்த மூலிகையை நம்ம வீட்டில் வளர்க்குறது ரொம்ப எளிய முறையில் வளர்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இந்த விதைகளை எடுத்து வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுவே தானாக முளைச்சிடும். ஆனால் இந்த செடி கூட பார்க்குறதுக்கு அழகாகவும் அந்த பூவும் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு வசீகரமாக அழகாக இருக்கும். நெருஞ்சில் முள்ள காய வச்சு அதை சுத்தம் செஞ்சு அதை வந்து வெந்நீரில் நல்லா ஹீட் பண்ணி அந்த ஒரு லிட்டர் தண்ணியை கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த கஷாயமாக அதை நீங்கள் குடித்து வந்தால் கூட உடம்புல பல பிரச்சனைகளுக்கு இது வந்து நல்ல தீர்வாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து கிட்னியில் உள்ள பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு அற்புதமான மூலிகை. இது ஆணை நெருஞ்சை பயன்படுத்தி இது வரைக்கும் எந்த அளவில் நம்ம வந்து உடம்புக்கு நம்ம நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொன்னேன். கேட்டு நீங்களும் கண்டிப்பாக அதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து நம்ம எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டே உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த மூலிகையோட விதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு எப்படி வேணாலும் நாங்கள் அனுப்புகிறோம். இந்த மாதிரி மீண்டும் ஒரு மூலிகை மற்றும் விவசாய சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோக்களே உங்களை சந்திக்கும் முறை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.